ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, வீட்டுக்குள் எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு தெரியணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது என்பதை நம்ம தான் முடிவு பண்ணுகிறதான முழு அதிகாரத்தையும் நம்ம கையில் தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நன்றாக கவனித்து பார்த்தீர்களா? என்ன சொல்லியிருக்கிறது? இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் என்று 3 முறை என்ன செய்கிறது, வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அனுபவமாக அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால், உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏன் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் தரித்திரம் வருகிறது, ஏன் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் வறுமைகள் இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லை, செழிப்பு இல்லை, உயர்வு இல்லை என்று சொன்னால், அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி காலையில் 7 மணி வரை 8 மணி வரை படுக்கையை கூட என்ன செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் மடித்து வைக்காமல் படுத்தது அங்கங்கே கிடக்கும். ஒவ்வொரு வீட்டை பார்த்தா அப்படி சுத்தம் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரத்துக்கு எழுந்திருப்பார்கள். காலையில் எந்திரிச்சு நீங்கள் குடும்ப ஜெபம் செய்யவில்லை என்று சொன்னால், உன் குடும்பத்தில் வழிப்போக்கனை போல தரித்திரம் என்ன செஞ்சுருக்கும், வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 6:10 உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் சொன்னால் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை. அது எவ்வளவு இன்பமாக இருக்குது. காலையில் 6 மணிக்கு கை முடக்கி கொண்டு நித்திரை செஞ்சால் நினைக்கிறோம், இன்னொரு 10 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு சொன்னால் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. இன்பமாக இருக்குது. பிசாசு இன்பமாக வைப்பான். ஏன் தெரியுமா? வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் அவருடைய கிருபை என்ன செய்கிறது, புதிதாக இருக்கிறது. மோசே அதிகாலையில் ஆண்டவரை சந்திக்க போனான். ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக கடந்து சென்றார். கிருபை உன்னை சந்திக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் நீதிமொழிகள் 6:11 தான் வரும். வழிப்போக்கன் என்ன செய்வான் தெரியுமா? ஆசீர்வாதத்தை எல்லாம் திருடி கொண்டு போயிடுவான். உனக்கு வருகிற நன்மைகள், உனக்கு வருகிற ஆசீர்வாதம், இதுதான் வழிப்போக்கன். அது மாத்திரமல்ல, வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல ஆயுதம் அணிந்து வந்து என்ன செய்வான், உன்னை என்ன செய்வான், குற்றுவிர அடித்து போடுவான். இன்றைக்கும் நமக்கு என்ன செய்யணும், நம்மளை பாதிக்கிற அளவுக்கு, நம்மளை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு, அநேகர் காயப்படுத்துகிற அளவுக்கு என்ன செய்கிறார்கள், கடன்காரன் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறான். கடன்காரன் வந்து கண்ட வார்த்தையை குறித்து உன்னை திட்டுகிறான். ஏன் அப்படின்னா, இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் 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 இது உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கட்டும். அதிகாலையில் அவரை துதியுங்கள், அதிகாலையில் அவரை பார்த்து என்ன செய்யுங்கள், காத்திருங்கள். கிருபை தாங்கும், உங்களை ஆசீர்வதிப்பான், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.